பேசி காசு வாங்குவதை விட பிச்சை எடுக்கலாம். எவனுக்கும் ஒத்த பைசா கொடுக்கக்கூடாது. அமைச்சர் துரைமுருகன். தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஆணை வழங்க விழாவில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு ஆணையம் வழங்க உள்ளார். உடன் வேலூர் மாவட்டம் ஆட்சியாளர் சுப்புலட்சுமி முன்னிலை வகித்தார். அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ஒரு வீடு கட்ட 3.5 லட்சம் அரசு ஒதுக்குகிறது. இதற்கு சிலர் 10,000 15,000 கொடு என கேட்பதாக தகவல் வருகிறது. எவனுக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். அப்படி யாராவது கேட்டால் புகார் அளியுங்கள். அவர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கொடுக்கும் திட்டத்தில் இல்லம் இல்லாதவர்களில் பேரம் பேசி காசு வாங்குவதை விட பிச்சை எடுக்கலாம். எவனுக்கும் நீங்க ஒத்த பைசா தரக்கூடாது. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வராதவர்கள் குறித்து பட்டியல் தயார் செய்து வருகிறோம். அவர்களுக்கெல்லாம் விரைவில் வரும். காட்பாடி தொகுதியில் இல்லாதது எதுவும் கிடையாது என தொகுதிக்கு நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழே உள்ள தலைவர்கள், கவுன்சிலர் போன்றவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். நான் மட்டும் யோக்கியமாக இருந்தால் போதாது. தமிழக அரசு மக்களின் நலன் பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வருவதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டி சென்றுள்ளார். எனக்கு உண்ணவாக மூச்சு காற்றாக இரத்த ஓட்டமாக இருப்பது எனது கழக தொண்டர்கள்தான். அவர்களில் நான் சில நேரம் கோபித்து கொள்வேன். அது என் உரிமை. எல்லாம் துரைமுருகன் பார்த்து கொள்வார் என மகிழ்ச்சியோடு போங்க, நான் பார்த்து கொள்கிறேன் என பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், அவிநாசி திட்டம் அதிமுக கொண்டு வந்தது. அதற்கு திமுக லேபிள் ஒட்டியதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது குறித்து கேட்டதாக அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கலைஞருக்கு நாணயம் வெளியீட்டு குறித்து எடப்பாடி பழனிசாமி விவரம் இல்லாமல் பேசுகிறார். இதைப்போலத்தான் அண்ணாவுக்கும் வெளியிட்டார்கள், எம்ஜிஆருக்கும் வெளியிட்டார்கள். அப்போதெல்லாம் எடப்பாடிக்கு கண் தெரியவில்லையா? கலைஞரை எதிர்க்கட்சி எண்ணம் உடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் மறைந்த தலைவர்கள் குறித்து பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் மறைந்த தலைவர்களை கூட தாறுமாறாக பேசுகிறார்கள். இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி காட்டக்கூடாது. தென்பெண்ணை பாலாறு இணைப்பு என்பது என்னுடைய லட்சியம். அதற்காக எப்படியாவது முயற்சி எடுப்பேன் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார். சமஸ்கிருதம் அறிவியல் பூர்வமாக மொழி, சக்தி வாய்ந்த மொழி என ஆளுநர் ரவி பேசியுள்ளார் என கேட்டதற்கு, சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி, அது பேசவும் முடியாது என ஆளுநர் ரவிக்கு தெரியாது என கூறுகிறார்.